நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோ நம்ம மிக முக்கியமான வீடியோவா பார்க்குறோம். நீங்க எதிர்பார்த்த மாரி ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட், தேவையான சப்ஜெக்ட்டா இருக்கணுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்கும். அந்த அடிப்படையில இன்னைக்கு பேசப் போறது பார்த்தீங்கன்னா, கழிவறைய பத்தி தான். இது ஒண்ணும் அவ்ளோ ஸ்பெஷல் டாபிக் இல்லையே! அப்படின்ற மாரி யோசிச்சீங்கன்னு சொன்னா, இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள நம்ம எல்லாரும் பார்க்க தவறிய கோணத்துல நம்ம பார்க்க போறோம். அத்தியாவசிய மிக முக்கியமான பிரச்சனையா இது இப்ப டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் தெரியும். குறிப்பா கழிவறையோட வரலாறு மெசபடோமியா நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம் 5000 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே தொடங்குச்சு. ஏன் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கீழடி நாகரிகத்திலேயே 3000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கழிவறைகளோட வரலாறு தொடங்கிடுச்சு. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகத்துல 2025 21ஆம் நூற்றாண்டுல இந்த பிரச்சனையை நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயமா தான் நம்ம இத பார்க்கணும். ஏன்னா, இதனுடைய வசதிகள் கிடைக்கப்பட்டவங்களுக்கு இதனுடைய பிரச்சனைகள் பத்தி கவலை இல்ல. ஆனா ஒரு அத்தியாவசிய தேவையின் போது ஒரு பெண்ணோ, ஒரு ஆணோ, ஒரு சராசரி மனிதனோ, அந்த நேரத்துல படக்கூடிய ஒரு ரொம்ப அத்தியாவசிய பிரச்சனைய, வலிய, வேதனைய இந்த வீடியோல நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க போறோம். அதுல குறிப்பா ஒரு பகுதி மட்டும் தான் அதுல எடுத்துக்க போறோம். எந்த இடங்கள்ல மிக முக்கியமான தேவை இருக்கு? அந்த இடத்துல அவங்க அத பயன்படுத்துறாங்களா? ஒழுங்கா மக்களுக்கான சர்வீஸ் அத குடுக்குறாங்களா? அந்த அத உறுதிப்படுத்துறதுக்காகவும், அத தெளிவுபடுத்துறதுக்காகவும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அது சம்பந்தமான விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுவோம். நான் உங்கள் வசந்த் சந்திரன். இது உங்கள் பீப்பிள் ஃபேக்ட் சேனல். இன்னும் பல இடங்கள்ல ரெஸ்ட் ரூம், வாஷ்ரூம் இந்த மாதிரிலாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா டாய்லெட்னு சொல்றதே நம்ம ஒரு கௌரவ குறைச்சலா பார்க்கக்கூடிய சூழல் கூட பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. சரி, இப்ப எதுக்காக இத பேசுறோம், சப்ஜெக்ட்ட பேச போறோம் அப்படின்னா, சுருக்கமா அதோட வரலாறுல இருந்து தொடங்குனா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு தொடங்குறோம். அப்புறம் அது முடியும் போது எந்த கான்செப்ட், யாருக்காக பேசுறோம், எதுக்காக பேசுறோம் அப்படின்னு. ஏன்னா அடிப்படை அத்தியாவசிய வசதிகள்ல டாய்லெட் எவ்வளவு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லி தான் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. இன்னைக்கு அதை நம்ம பார்க்காத ஒரு கோணத்துல அதுக்கு பேசப்படக்கூடிய ஒரு பிரச்சனையை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கழிவறையுடைய வரலாறு தொடங்குது. மெசபடோமியா நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகத்தில இருந்தே இந்த டாய்லெட் வந்து தொடங்கிடுச்சு. அதாவது திறந்த வழி பகுதியை யூஸ் பண்ணி இந்த மனிதர்கள் வந்து டாய்லெட் கட்டி அதுல இருந்து அவங்க கழிவறையை பயன்படுத்திட்டு இருந்த வரலாறு 5000 வருஷங்களுக்கு முன்னாடி பண்டைய நாகரிகங்கள் மூலமா தொடங்கிடுச்சு. சரி, நம்ம ஊர்ல எங்க இருந்து தொடங்குச்சுன்னு பாத்தீங்கன்னா 3000 வருஷத்துக்கு முன்னாடி கீழடி நாகரிகங்கள்லயே தொடங்கிடுச்சு. இப்போ ஏன் இவ்வளோ பெரிய ஹிஸ்டரி கொண்டு வந்து சேர்க்கிறோம்? இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயத்துக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னும் போது இருக்கு. நம்ம அதை பேசிதான் 1596ல நீங்க பாத்தீங்கன்னா சர் ஜான் ஹாரிங்டன் வந்து தான் முதல் முறையா ஃப்ளஷ் டேங்கை கண்டுபிடிக்கிறாரு. அதாவது டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளஷ் டேங்க். கிட்டத்தட்ட கணக்கு போட்டு பாருங்க, 500 வருஷம் நெருங்கிட்டோம். அதுக்கப்புறம் 1775ல அலெக்சாண்டர் கம்மிங்ன்றவர் வந்து எஸ்ட்ராப்பை வந்து டிசைன் பண்றாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன டாய்லெட்ஸ், அதாவது நவீன கழிப்பிடங்களுக்கு அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு அந்த பேசிக் இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சரா விளங்குதுன்றது வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்போ மேட்டருக்கு வருவோம். இவ்வளோ எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச டாய்லெட்டு 2025 இன்னைக்கு 26, இப்போ 26ல இருக்கும். எல்லாருக்கும் தேவையான நேரங்கள்ல கிடைக்குதா? பயன்படுத்துற மாரி அக்சஸபிலிட்டி இருக்கா? அப்படின்ற விஷயத்த தான் பார்க்க போறோம். குறிப்பா பெண்கள், குழந்தைகள், வேலைக்கு போகக்கூடிய இளைஞர்கள், இல்ல முதியவர்கள் இவங்க எல்லாருக்குமே வீட்ட விட்டு வெளிய போனதுக்கு அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வர வரைக்கும் ஈஸி அக்சஸபிலிட்டில இருக்கா? அப்படி இல்லன்னா எதனால இல்ல? அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பேசலாம். உலக மக்கள் தொகையில மொத்தம் 11% இந்தியாவோட பாப்புலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 48 கோடி பேர் வந்து இன்னும் திறந்த வெளியில மலத்த மலம் கழிச்சிட்டு இருக்காங்க. உலக சுகாதார மையம் சொல்றாங்க. இது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இல்லாதவங்க திறந்த வெளி மலம் கழிக்கிறத பயன்படுத்திட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்காங்கன்றத வச்சுப்போம். எல்லாம் இருந்தும் மக்களுக்கு அக்சஸபிலிட்டி கிடைக்காத விஷயத்த தான் நம்ம இப்ப பேசப் போறோம் பார்க்கறதுக்கு. கிட்டத்தட்ட இந்தியால இந்த பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அதாவது சிட்டிய தாண்டி கிராமங்கள் தூரம் பார்த்தீங்கன்னா, தனிநபர் கழிப்பறையோ, இல்ல பொது கழிப்பறையோ இல்லாம இருந்துச்சு. இதுக்காக தான் அரசாங்கம் ஸ்பெஷலா 2014வது வருஷம் தூய்மை இந்தியா திட்டத்த வந்து கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அத சிறப்பா செயல்படுத்தவும் செஞ்சு, இன்னைக்கு வரைக்கும் அதற்கான நிதிய மானியமாவோ, இலவசமாவோ அத வந்து மாநில அரசாங்கங்களோட உதவியோடவோ செயல்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. இதன் மூலியமா மிக முக்கியமான பகுதிகள்ல தேவைப்படக்கூடிய பள்ளிகளாகட்டும், கிராமங்களாகட்டும், பொது இடங்களாகட்டும், இங்க எல்லா இடத்துலயுமே கழிப்பிட வசதிகள் ஓரளவுக்கு மேம்படுத்தப்பட்டு இருக்கு. ம். இது ஒரு விஷயம்.
இதுல தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்கு, நம்ம என்ன விஷயங்களை பார்க்குறோம் அப்படின்றது வந்து ஒரு சிம்பிளா பேசணும். எல்லா விஷயத்திலயும் முன்னணியில இருக்கும் தமிழ்நாடு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வளர்ந்த மாநிலம். ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்து பிரிட்டிஷ் இந்தியாலேயே ஒரு வளர்ந்த மாநிலமா தமிழ்நாடு இருந்துச்சுன்றதுல எல்லாருமே பார்த்துருப்போம், தெரிஞ்சிருக்கும். அதனுடைய தொடர்ச்சியா ஒரு வளர்ச்சியா இருந்த மாநிலம் இன்னும் மேலும் வளரக்கூடிய நிலையில் தான் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் கழிவறையோட வரலாறு நம்ம 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம். இப்பயும் அதுல சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்றத பேசுனது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். இது யார அதிகமா பாதிக்குது? எந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்துது? எந்த மாதிரியான மக்களுக்கு அதிக பாதிப்பு இருக்கு? அப்படின்றத இப்ப நம்ம இது தொடர்ச்சியா பேசப் போறோம். அரசாங்கம் உதவி பண்ணிட்டு இருக்கு. டாய்லெட்ஸ் டெவலப்மென்ட் இருக்கு. அரசு பள்ளிகளாகட்டும், இல்ல அரசு சார்ந்த பொது இடங்களாகட்டும், இங்க எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் ஆயிடுச்சு. இப்ப 2 விஷயத்த நம்ம பேசப் போறோம். அது ப்ராப்பரா மெயின்டெயின் பண்றாங்களா? அதுக்கு தேவையான தண்ணி இந்த மாரி விஷயங்கள் இருக்கா? சுத்தமா, சுகாதாரமா இருக்கா? அப்படின்றது ஒரு டைமென்ஷன்ல இருக்கட்டும். அது எப்படி மெயின்டெயின் பண்றாங்கன்னு நீங்க கருத்துக்கள் மூலியமா, உங்க கமெண்ட்ஸ் மூலியமா இத நீங்க ஷேர் பண்ணலாம். இப்ப நம்ம பேசப் போற டாபிக் பார்த்தீங்கன்னா, வீடுகள்ல இருந்து கல்விக்கோ, வேலைக்காகவோ வெளியே செல்லக்கூடிய பெண்கள் வந்து, வீட்ல இருந்து வெளிய போயிட்டு வர வரைக்கும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இயற்கை உபாதைகள சரி செய்யக்கூடிய இடமாவோ, இல்ல அத பயன்படுத்தக்கூடிய இடங்களாகவோ, அவங்களுக்கு வெளியில அக்சஸபிலிட்டி இருக்கா? அவங்க வந்து அத போய் அப்ரோச் பண்ணி அந்த இடத்துல இயற்கை உபாதைகள் உலக மக்கள் தொகை, ஒட்டுமொத்த உலக மக்கள் தொகையில 11% இந்தியாவோட மக்கள் தொகை அப்படின்றது வந்து இங்க ஒரு குறிப்பு இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கும். அப்படியே இதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கிட்டே வரணும், பேசும்போது தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த மக்கள் தொகையில, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையில, வளர்ந்த நாடு, வளரும் நாடு, வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய நாடுகள், ஏழை நாடுகள் எல்லாத்துலயும் கம்பைனா எடுக்கும்போது 48,00,00,000 பேர் இன்னும் திறந்த வெளி மலம் கழித்தல தான் பயன்படுத்திட்டு இருக்காங்கன்றது இன்னைக்கு டேட்டாவும் சொல்லுது. இது ஒரு பாட்ல அப்படியே வச்சுப்போம். இப்ப நம்ம ஊருக்கு வருவோம், தமிழ்நாட்டுக்கு. இந்தியாவோட மொத்தமும் சேர்ந்து தமிழ்நாடு வந்து வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள். இந்த நம்ம ஊர்ல வந்து எது மாரி பிரச்சனைகள மக்கள் சந்திக்கிறாங்க? குறிப்பா பெண்கள், குழந்தைகள், வயசானவங்க எப்படி சந்திக்கிறாங்கன்றது நம்ம இந்த வீடியோல பேசப் போறோம். அ இந்தியா முழுக்கவும் பார்த்தீங்கன்னா, திறந்த வெளி மதத்த வந்து நெறைய பேர் பயன்படுத்துனாங்க. குறிப்பா 2010க்கு முன்னாடிலாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். டைபாய்டு, டயரியா இந்த மாரி திறந்த வெளியில பயன்படுத்தும்போது இந்த நோய்கள்லாம் அதிகமா இருக்கு. இதன் மூலியமா இறப்புகளும் இருக்குன்றது தான். அதுக்காக தான் கழிப்பறை வசதிகளை மேம்படுத்தணும்னு சொல்லி அரசாங்கங்கள் அதுக்காக ஸ்பெஷல் பட்ஜெட் போட்டு அதுக்கான பணங்கள ஒதுக்கிட்டு இருந்தாங்க தொகையா. அந்த அடிப்படையில 2014 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, தூய்மை இந்தியா ஸ்வச் பாரத் மிஷன் ஸ்கீம் மூலியமா டாய்லெட் இந்தியா முழுக்க பொது கழிப்பிடங்களும், தனிநபர் கழிப்பிடங்களையும் அதிகமாக்கவும், தேவைக்கு ஏத்தா மாரி எல்லாருக்கும் அந்த கழிப்பிடங்கள் உருவாக்கணும்னு உருவாக்கப்பட்ட ஸ்கீம் தான் ஸ்வச் பாரத் மிஷன். இது ஓரளவுக்கு இன்னைக்கு 2026 ஆயிடுச்சு. இது ஓரளவுக்கு செயல்பாட்டுக்கு வந்து நெறைய கழிப்பிடங்கள உருவாக்கி இருக்கிறாங்க. கட்டமைச்சு இப்ப உருவாக்கி செயல்பாட்டுல இருக்குன்றதுல வந்து நமக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா, இதுல ஒரு கேள்விய நம்ம வைக்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே உருவாக்கப்பட்ட பயன்பாட்டுல இருக்கக்கூடிய கழிவறைகள் சுத்தமாகவும், மெயின்டனன்ஸ் ஒரு நல்லா இருக்கிற மாதிரியும், தண்ணி வசதியோட இயங்குதா? அப்படின்றத வந்து நீங்க தான் கமெண்ட்ஸ் மூலியமா பதில் சொல்லணும். அதே மாரி நீங்க போகக்கூடிய அனைத்து பொது இடங்கள்லயும் கழிப்பிடங்கள் இருக்கா? செயல்படுதா? அப்படின்றதையும் நீங்க கமெண்ட்ஸ் மூலியமா தான் சொல்லணும். ஏன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள வந்து நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். நிச்சயமா தனிப்பட்ட முறையில நான் பார்த்த அனுபவங்கள் அடிப்படையிலும், என் கூட இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட அனுபவங்களோட அடிப்படையிலும் இந்த வீடியோல நம்ம சில விஷயங்கள பேசப் போறோம். பொது இடங்கள விட்டுருவோம். அரசு அலுவலகங்கள விட்டுருவோம். இதே மாரி பெட்ரோல் பங்க் இந்த மாரி விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும். பெட்ரோல் பங்க்ல டாய்லெட் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா, ஒரு சாதாரண பொதுமக்கள் போய் அத பயன்படுத்திட முடியுமா? பெட்ரோல் போடாதவங்க போய் அத பயன்படுத்திட முடியுமா? அவங்க கிட்ட அதுக்கு பர்மிஷன் அவங்க குடுப்பாங்களா? அப்படின்றது வந்து பயன்படுத்தினவங்க சொல்றது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் இருக்குன்ற மாரி அத பயன்படுத்தினவங்க, பயன்படுத்த முடியாதவங்க நீங்க கமெண்ட் மூலியமா ஷேர் பண்ணலாம். இப்ப கிளியர் பிக்சருக்கு வந்துரும். நேரடியான ஒரு விஷயத்துக்கு வரோம் பார்க்கறதுக்கு. வீட்ல இருந்து ஒரு பெண் காலேஜுக்கோ, இல்ல வேலை சம்பந்தமாவோ, இல்ல வியாபாரம் சம்பந்தமா வெளிய போயிட்டு வரும்போதோ, வேலைக்கு முடிச்சு திரும்ப வீட்டுக்கு வர வரைக்கும், இயற்கை உபாதைகள அவங்க கழிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய இடங்கள பயன்படுத்திட்டு வராங்களா? இல்ல பயன்படுத்தாம வராங்களா? அப்படின்றது உங்ககிட்ட அந்த கேள்விய நானு முன்னாடி வைக்கிறேன். நான் சொல்லக்கூடிய கருத்து, அதாவது என்னை சார்ந்தவர்கள், நாங்க பார்த்து எடுத்த சர்வேயின் அடிப்படையில பார்த்தீங்கன்னு சொன்னா, நெறைய பெண்கள் பொது கழிப்பிடங்கள பயன்படுத்துறத முடிஞ்ச வரைக்குமே தவிர்க்கிறது தான் பார்க்குறாங்க.
எவ்வளவுதான் அர்ஜென்ட் இருந்தாலும் அவங்களுக்கு மாதவிடாய் காலகட்டங்களாகட்டும், இல்ல ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்கக்கூடிய இயற்கை உபாதைகளாகட்டும், அவங்க மனசளவுல அவங்களே அந்த விஷயங்கள அடக்கி வச்சு, அத வந்து வீடு வரைக்கும் வர்றதுக்கோ, இல்ல வேறு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வர்றதுக்கோ வரைக்கும் காத்திருந்து வீட்டுக்கு வந்து போகக்கூடிய சூழல் நிலவுது. என்ன காரணம் அதுக்கு மெயின் சொல்லப்போனா, பாதுகாப்பு ஒரு பக்கத்துல இருக்கட்டும். தூய்மை அதாவது மெயின்டெனன்ஸ் இருக்கட்டும். ஹைஜீன் சொல்லுவாங்க இல்லையா? சுத்தமா இருக்கா? தண்ணி வசதிகள் இருக்கா? இந்த மாரி விஷயங்களாகட்டும். ஏன்னா தவறான அந்த சுத்தம் இல்லாத இடத்த பயன்படுத்தும்போது, அவங்களுக்கு யூரினல் இன்ஃபெக்ஷன் இந்த மாரி சில விஷயங்கள் அவங்கள தாக்குதுன்னு சொல்லி, அந்த பயத்தின் அடிப்படையில அத பயன்படுத்த தவிர்க்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி, எது இருந்தாலும், எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு அத யூஸ் பண்ணிட்டு தான் வர வேண்டிய சூழல்ல இருக்கக்கூடிய பெண்களோட நிலைமை, அவங்களுக்கு அந்த அக்சஸபிலிட்டி இருக்கா? எல்லா இடங்கள்லயும் பொது கழிப்பிடங்கள் இருக்கா? பயன்படுத்தக்கூடிய இடங்கள்ல அது பயன்படுத்துற மாதிரி இருக்கான்றது ஒரு கேள்விக்குறி தான். என்னன்னா, இன்னைக்கு சென்னை முழுக்க கிட்டத்தட்ட 1,00,00,000 பேர் எங்க பார்த்தாலும் சுத்திட்டு இருக்கக்கூடிய சூழல் நிலவுது. நெறைய பொது கழிப்பிடங்கள் இருக்கத்தான் செய்யுது. இது இந்தியாவோட ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலத்தில இருக்கக்கூடிய விஷயத்த உதாரணமா நம்ம எடுத்து பேசுறோம். இதே மாதிரி மெட்ரோ நகரங்களான கல்கட்டாவாகட்டும், பாம்பேவாகட்டும், டெல்லி ஆகட்டும், இந்த மாரி இடங்கள்லயும் இந்த பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாரி கழிவறை, சுத்தம், சுகாதாரம், கல்வி பத்தி பேசணும். இப்ப சுகாதாரத்துல ஒரு டாபிக் எடுத்து பேசியிருக்கோம். இது வால்யூம் மாரி அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம கன்டினியூஸா கொண்டு வரலாம். கொண்டு வருவோம். எந்த மாதிரியான டாபிக் பேசலாம் அப்படின்னு நீங்க நெறைய விஷயங்கள கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த டாபிக்க நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோவோட நேரம் ரொம்ப பெருசா போனாலுமே நெறைய பார்க்கறதுக்கான சூழல் இல்லாம போயிடும். அதனால நேரம் கருதி உங்களுடைய பொன்னான நேரத்த ரொம்ப பெருசா கொண்டு போகாம, சொல்ல வேண்டிய விஷயத்த இதுக்குள்ள சொல்லி முடிக்கணும்னு, இந்த பீப்பிள் ஃபேக்ட் சேனல் மூலியமா நான் உங்கள் வசந்த் சந்திரன் சொல்லி முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ என்ன மாரி போடலாம், என்ன சப்ஜெக்ட்ல வேணும்ன்றத உங்க கமெண்ட்ஸ் மூலியமா, உங்க ரெக்வெஸ்ட் மூலியமா நான் பண்ண ரெடியா இருக்கேன். நம்மளால உள்ளது உள்ளபடி சில விஷயங்கள நம்ம பேசி தான் ஆகணும். அந்த அடிப்படையில இந்த வீடியோ உங்களுக்காக நான் டெடிகேட் பண்றேன். நன்றி, வணக்கம்.